village? This is Global Village. Game banana. You don't know game in Global Village? Arya. Chinja padicha. Padichilla. Very cold. I don't ride. Summer no. இல்லடா விண்டர் தானே பண்ணுது. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ் தான். எல்லா இயருமே குளோபல் வில்லேஜ் போவோம். ஸோ இந்த இயர் 30th சீசன். ஸோ என்ன ஸ்பெஷல், எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். பேபிக்கு லாஸ்ட் இயர் குளோபல் வில்லேஜ் போனது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் வந்து எப்போ குளோபல் வில்லேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. இது வின்டரில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவள் வந்து இப்போ வின்டர் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக வர வழியெல்லாம் சொல்லிகிட்டே வந்தா. எப்பயும் போல தான் பியூட்டிஃபுல்லான குளோபல் வில்லேஜ். ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, நல்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கும் சரி. பட் இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. உட்கார இடம் எல்லாம் ஃபர்ஸ்ட் நிறையா இருக்கும். இந்த தடவை வந்து அங்கேயும் வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. நடந்து கால் வலிக்கும் போது எங்கேயாவது கொஞ்சம் உட்காரலாமேன்னு போய் பார்த்தா இடமே இல்லாத மாதிரி ஃபீல் இருந்தது இந்த தடவை. குளோபல் வில்லேஜில் இந்த வருஷம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நியூவாக பண்ணியிருக்காங்க. உட்கார ஸ்பேஸ்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க நிறையா. இந்தியா வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி மெயினாக குளோபல் வில்லேஜ் வந்ததே அமெரிக்காஸ் பவலியனில் ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு, அதுக்காக வந்திருந்தோம். அப்புறம் பேபிக்கு விளையாடுறதுக்காக வந்திருந்தோம். இன்றைக்கி நாங்கள் குளோபல் வில்லேஜ் போயிருந்தோம். என்னடா இங்கே கூட்டமாக இருக்குது, அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தோம். அங்கே மேங்கோ கட் பண்ணுறதை பார்த்ததுமே எங்களுக்கும் சாப்பிடணும்னு தோணுச்சு. இங்கே சமாயோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு, மிளகு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே ஒரே இடத்துல டேஸ்ட் பண்ணலாம். அந்த மேங்கோ வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் மெலனில் வந்து புளிப்பான ஒரு கேண்டியை ரோல் பண்ணி அது மேலே சால்ட்டு, ஸ்பைஸ் எல்லாம் போட்டு தந்தாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த மேங்கோ அண்ட் பைனாப்பிள் மிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுதில்ல. நீங்கள் குளோபல் வில்லேஜ் போகும்போது கண்டிப்பாக சமாய் போய் இந்த 4 ஐட்டம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். சமாய் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காஸ் பவலியன் குளோபல் வில்லேஜ். நிமா குளோபல் வில்லேஜ் போகணும் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு ஹீலியம் பலூன் வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் போகணும். பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படி சொல்லிட்டு. இந்த ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து இதில் போக போகிறாங்க. இது மேலே அப்படியே ஹைட்டாக போக போகுது. ஆக்சுவலாக கீழேருந்து பார்க்குற எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ரைடெல்லாம் போகவே மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீமா வந்துட்டு இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னனால அவளும் டேடியும் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அவள் நல்லா என்ஜாய் பண்ணா. கடைசியில் ஃபாஸ்ட்டாக எடுத்ததும் பயந்துருப்பான். ஆனால் பயத்தை வந்து வெளியே காட்டவே இல்லை, கண்ணை மூடி உட்காந்துட்டான். கொஞ்சம் லைட்டாக பயந்துருப்பா போல். பட் அவள் வந்துட்டு கண்ணை மூடி உட்காரு அப்படின்னு சொன்னால் பேசாமல் கண்ணை மூடி உட்காந்துட்டா. நிறைய கிட்ஸ் பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து ரைட் போகிறாங்க.
ஒவ்வொரு தடவை குளோபல் வில்லேஜ் போகும்போது இந்த மாதிரி நிறைய கோஸ்ட் ஹவுஸ் எல்லாம் அங்கே இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசை. பட் தனியாக போக பயம். பேபி இருக்கனால பேபி எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு நாள் கண்டிப்பாக போவேன். போகும்போது நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம். நிறைய அங்கே வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதெல்லாம் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் நிமாவுக்கு ரொம்ப பிடிச்ச ரைடு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளே வந்து கார் ஓட்டிகிட்டு இருந்தா. என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போனேன். ஸோ நிமா வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. நிமா கையில் வந்து ஒரு வாட்ச் கட்டி விடுவாங்க. அது ஒரு டைமு. ஸோ அந்த டைமிங்குள்ளே நம்ம போகணும். ஸோ அந்த வாட்ச் வந்து ஃபுல்லாக லைட்டிங்காக இருக்கிறதுனால அது நிமாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எங்களோட அந்த கார்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது வரைக்கும் தான் ப்ளே பண்ண முடியும். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை முடிச்சிட்டோம். அது எல்லா கேமும் நாங்கள் ப்ளே பண்ணி முடிச்சிட்டோம். நிமாவுக்கு மறுபடியும் போகணும் அப்படின்னு தோணுனது இதுதான். குளோபல் வில்லேஜுக்கு மறுபடியும் வருவோம். ஸோ இந்த டைம் வந்து இதெல்லாம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க நிமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.